கையெல்லாம் இப்படி வச்சிரும், நாக்கு தொங்க போட்டுன்னு வந்துடும். நான் 12 மணிக்கு தூங்கிக்கிறேன், எனக்கு டக்குன்னு அதுமாரி ஆகிப்போச்சு. எனக்கு அதுமாரி ஆனோடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னன்னு தெரியல, கையெல்லாம் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அப்புறம் எங்கள் மாமா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி, உனக்கு இதுமாரி குலதெய்வம் இறங்கிடுச்சு, நீ ஊருக்கு கிளம்புவான்னு சொல்லிட்டாங்க. நான் கிளம்பி, இது எப்போ நடந்ததுன்னா 2015 நடந்தது. இது வந்து நான் கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்தேன். அப்போ இதுமாரி குலசாமி இறங்கிடுச்சு, நீ 48 நாள் விரதம் இருக்கணும், விரதம் இருந்து நீ உன்னை குறி சொல்லுது அப்படின்னு சொன்னார். நான் வந்து யோசிக்கலை. அவர் சொன்னது எல்லாமே நான் பண்ணிட்டு வந்து எல்லாமே நான் என் வேலையை விட்டுட்டு வந்து 48 நாள் அதுக்கு நான் விரதம் ஆரம்பித்தேன். ஒரு தேங்காய், ஒரு தேங்காய், ஒரு வெங்கல சொம்பு அது எடுத்து அந்த தேங்காயிலே நான் உருவம் வர வச்சுருவேன். எல்லாம் இந்த சிலை எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை இதை நான் உருவாக்குனது அப்படின்னு சொல்லுவேன். 48 நாளும் காலை மாலையும் பூஜையிலே தான் இருந்தேன். நான் வந்து இப்படிலாம் இருக்கும்போது, அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே என்னுடைய காசுலேயே தான் நான் வாங்குவேன். போயிட்டு வந்துடுவேன், யாருக்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன், போக மாட்டேன். ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கேன். அது வந்து நாங்கள் அந்த ஒரு பூஜை பண்ணுறதுனாவே 50,000 தான் நாங்கள் செலவு பண்ணுமே. அதுக்கு நாங்கள் கடன் வாங்கி தான் நான் பண்ணுவோம், போயிட்டு வருவேன். அந்த கோவிலில் பூசாரியாக இருக்கும்போது பாருங்கள், அந்த கோவில் வந்து ஊராளுங்களாம் சேர்ந்து காசு, நான் வந்து என்னுடைய சொந்த காசுலேயே வச்சு தான் எல்லாமே அந்த கோவிலில் அந்த தேவையான பொருள் எல்லாமே, அதுக்கு அலங்காரம் பண்ணுறது, அதுக்கு நகையிலேருந்து எல்லாமே நானே தான் வாங்குவேன். போயிட்டு வந்து கோவில்லாம் போயிட்டு சும்மா வந்துடுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் வந்து அந்த கோவிலில் நான் அலங்காரம் பண்ணிட்டு வெளியே வந்தேன்னா, இது யார் பண்ணது, வெளியூர்லேருந்து யாரும் வந்தாங்களா, இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு என்னை வந்து கேட்பாங்க, எப்படி நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அந்த மைண்ட்லேயே தான் இருப்பேன். நான் அப்போ வந்து அந்த மைண்ட்லேயே இருக்கும்போது தான் எனக்குள்ள வந்து நாங்கள் அந்த 48 நாள் விருது இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து அநேக பேர் குறி சொல்ல, நீ வந்து குறியில் உட்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன குழப்பமாக இருக்குது, நம்ம வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், இதுமாரி வந்து குறிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி என்ன பண்ணேன், அந்த பூஜையிலே தான் உட்காந்து இருந்துட்டேன். காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணிகிட்டே இருந்தபோது தான் இந்த கோவிலில் வந்து ஒரு திருவிழா வந்துச்சு. அப்போ வந்து இந்த காப்பு கட்டினா அருள்வாக்கு வந்தால் தான் காப்பு கட்டணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தோம். எல்லாருக்கும் இந்த அருள்வாக்கு வந்தால் காப்பு கட்டாங்க. நான் வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் எனக்கு டக்குன்னு இந்த கோவில் வந்து இந்த பங்குனூத்தூர் சொல்லுவாங்க, அதை செய்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து அருள்வாக்கு வந்தால் தான் உங்களுக்கு காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த முருகருடைய ஆய்வு வரும் தான், அதுதான் வரும் அருள்வாக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து டக்குன்னு இந்த கால் இது வந்துடுச்சு. எனக்கு டக்குன்னு அது வந்தோடனே சூளை எடுத்து ஆடிக்கின்னு ஒரு 3 அடிக்கு மேலே எகுரும். அப்படியே அந்த அளவு தான் எகுரும். எனக்கு கையெல்லாம் வந்துடும், நாக்கு வெளியே வந்துடும், அப்படிலாம் இருக்குது. எனக்கு வந்து பயங்கரமாக எனக்கு வந்துடுச்சு. வந்து அப்போ தான் சொன்னாங்க, இவங்க குலதெய்வம் வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துச்சுன்னா கீழே பிறண்டு உருண்டு அப்படி பயங்கரமாக என் கைகளெல்லாம் ஒரு அடி போட்டு ரத்தம் வந்திருக்கேன். அது வந்த பிறகு எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் தான் எனக்கு இருக்கும், இன்னும் இப்படிலாம் வந்திருக்கா போயிருக்கான்னு சொல்லிட்டு. எங்கள் கிராமத்தில் ஒரு சைடு நடந்து போனால் சுடுகாடு பார்த்தா கூட